Hello all, guten Tag. இன்னைக்கு நம்ம trend bare verben பார்க்க போறோம். Trend bare verben. Trend bare verben அப்படின்னா separable verbs. Separable verbs. Trennen அப்படின்னா to separate. Trennen means to separate. அப்போ trend bare verbenனா separable verbs. இந்த separable verbsல mainly ஒரு எல்லா verbuக்குமே ஒரு ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். ஒரு வேர்ப்ல ரெண்டு எலிமெண்ட். ஸோ ட்ரெண்ட் பாரே வேர்பன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட நார்மல் வேர்ப். நார்மல் வேர்ப் அப்படின்னா சிட்ஸன், ட்ரிங்கன், கேஹன், கோமன், பிரிங்கன், இந்த மாதிரி எல்லாமே நார்மல் வேர்ப்ஸ். இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இதோட இன்னொரு எலிமெண்ட் என்னன்னா ஏதாவது ஒரு ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஒரு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஒரு நார்மல் வேர்ப் இது ரெண்டுமே ஆட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம ட்ரெண்ட் பாரே வேர்பன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் பாரே வேர்பன் ஏன் நம்ம ட்ரெண்ட் பாரே வேர்பன்னு சொல்கிறோம் இது அப்படின்னா இதை நம்ம ஒரு சென்டென்ஸில் ஆட் பண்ணும்போது இதை நம்ம செப்பரேட் பண்ணி அதை சென்டென்ஸில் ஆட் பண்ணலாம். அதனால தான் இதை நம்ம ட்ரெண்ட் பாரே வேர்பன்னு சொல்கிறோம். So trend bare verben can be separated and placed in a single sentence. So அது ரெண்டுத்தையுமே பிரிச்சு அதோட ரெண்டு எலிமெண்ட்டையுமே செப்பரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை நம்ம trend bare verbenன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரே ஒரு trend bare verb வச்சு எல்லா மாடலும் பார்க்கலாம். So first trend bare verb auf stehen. Auf stehen. So இதுல ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. நார்மலா stehen அப்படின்னா to stand. ஸ்டேஹன் அப்படின்னா டு ஸ்டாண்ட். ஆனா அவுஃப் ஸ்டேஹன்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ அவுஃப் ஸ்டேஹன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டேஹன், இதோட இன்னொரு எலிமெண்ட் அதாவது இதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து அவுஃப். ஸோ அவுஃப் ஸ்டேஹன்னு நம்ம டோட்டலா சேர்ந்து பார்க்கும்போது இதோட மீனிங் மாறும். இதோட மீனிங் டு கெட் அப். டு கெட் அப். ஸோ வெறும் ஸ்டேஹன் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஸ்டாண்ட் அண்ட் அவுஃப் ஸ்டேஹன்னு ஒரு ட்ரெண்ட் பாரன் வேர்பன் பார்த்தோம்னா அதோட மீனிங் டு கெட் அப். டு கெட் அப். இப்போ நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல இந்த ட்ரெண்ட் பாரே வேர்பன் எப்படி பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இஷ் ஸ்டேஹ 6 Uhr auf. இஷ் ஸ்டேஹ 6 Uhr auf. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவுஃப் ஸ்டேஹன் அப்படிங்கிற வேர்ப் வந்து அவுஃப் அப்படிங்கிறது அதோட ப்ரிஃபிக்ஸ் எலிமெண்ட் அது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போயிடுச்சு. அண்ட் ஸ்டேஹன் அப்படிங்கிற வேர்ப் வந்து கான்ஜுகேட்டட் ஃபார்ம்ல செகண்ட் பொசிஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேஹன் அப்படிங்கிறது நான் இங்க இஷ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஸ்டேஹ அப்படின்னு வரும். ஸோ இஷ் ஸ்டேஹ 6 Uhr auf. I get up at 6 o'clock. I get up at 6 o'clock. ஸோ இந்த இடத்துல அவுஃப் ஸ்டேஹனை நம்ம ரெண்டு எலிமெண்ட்டுமே பிரிச்சு அவுஃப் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லையும் ஸ்டேஹனை கான்ஜுகேட் பண்ணி செகண்ட் பொசிஷன்லையும் பிளேஸ் பண்றோம். ஸோ எல்லா ட்ரெண்ட் பாரன் வேர்புமே இந்த மாதிரி சென்டென்சஸ்ல அதாவது நார்மல் சென்டென்சஸ்ல இப்படிதான் நம்ம செப்பரேட் பண்ணி பிளேஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து இதே ட்ரெண்ட் பாரன் வேர்பை ஒரு வேவ் ஃப்ராகா ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ வேவ் ஃப்ராகானா என்ன? ஒரு ஃப்ராக வியாட்டர் வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணா அதை நம்ம வேவ் ஃப்ராகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Warum stehst du 6 Uhr auf? Why do you get up at 6 o'clock? Why do you get up at 6 o'clock? ஸோ இந்த சென்டென்ஸ்லையும் அதாவது வேவ் ஃப்ராகா ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம அவுஃப் ஸ்டேஹனுங்கிற வேர்பை ரெண்டு எலிமெண்ட்டையுமே பிரிச்சு அவுஃப் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸை நம்ம எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல பிளேஸ் பண்றோம். அண்ட் ஸ்டேஹன் அப்படிங்கிறத நம்ம கான்ஜுகேட் பண்றோம். இங்க நான் டூ யூஸ் பண்றதுனால ஸ்டேஸ்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ வரும் ஸ்டேஸ்ட் டு 6 Uhr auf. Why do you get up at 6 o'clock? ஸோ இங்கேயும் ட்ரெண்ட் பாரன் வேர்பை நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம சென்டென்ஸ்ல செகண்ட் பொசிஷன்ல பிளேஸ் பண்றோம். ஏன்னா வேவ் ஃப்ராகால வேர்ப் நம்மளுக்கு செகண்ட் பொசிஷன்ல பிளேஸ் ஆகும். இப்போ இதுவே ஒரு யா ஆர்டர் 9 ஃப்ராகாவா இருந்தா என்ன பண்ணுவோம்? யா ஆர்டர் 9 ஃப்ராகானா அதோட யூஸ்வல் ரூலே வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். இங்கேயும் அதே ரூல் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸ்டேஸ்ட் டு 6 Uhr auf. Stehst du 6 Uhr auf? Do you get up at 6 o'clock? Do you get up at 6 o'clock? நம்ம ஒரு யா ஆர்டர் 9 ஃப்ராகா கேட்கும்போது எந்த ரூல் நம்ம யூஸ்வலா வேர்ப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பிளேஸ் பண்றோமோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் பாரே வேர்பனை எலிமெண்ட்ல பிரிச்சு
நம்மளோட நார்மல் வேர்பை கான்ஜுகேட் பண்ணி ஸ்டேஸ் டு டூன்னு சென்டென்ஸ்ல ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்மளோட வேர்ப் ஃபர்ஸ்ட் பொசிஷனை எடுத்துக்குது அண்ட் நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் எலமெண்ட் சென்டென்ஸோட எண்ட்ல போயிடுது. ஸ்டேஸ் டு டூ செக்ஸ் உவர் auf. இந்த ட்ரெண்ட் பாரே வேர்பன் எப்பயுமே செப்பரேட்டட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா, இது எப்பயுமே சேர்ந்து யூஸ் பண்ண முடியாதான்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, நோ. இந்த ட்ரெண்ட் பாரே வேர்பனை நம்ம ஆல்மோஸ்ட், அதாவது நம்மளோட நார்மல் சென்டென்ஸ், வே ஃப்ராகா சென்டென்ஸ், யா ஆர்டர் நைன ஃப்ராகா சென்டென்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் செப்பரேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு மொடால் வேர்போட வரும்போது அந்த ட்ரெண்ட் பாரே வேர்பனை நம்ம பிரிக்க வேண்டாம். ஸோ மொடால் வேர்ப் வரும்போது ட்ரெண்ட் பாரே வேர்பனை நம்ம செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். அதோட ரூல் என்ன? யூஸ்வலா மொடால் வேர்ப் வந்ததுன்னா நம்மளோட நார்மல் வேர்ப் பின்னாடி, அதாவது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல பிளேஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே ரூல் தான் அப்ளிகபிள் ஆகும். ஒரு மொடால் வேர்ப் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நார்மல் சென்டென்ஸ், ich kann sechs Uhr aufstehen. Ich kann 6 Uhr aufstehen. I can get up at 6 o'clock. I can get up at 6 o'clock. இந்த இடத்துல நான் கெனன் அப்படிங்கிற மொடால் வேர்ப் எடுத்திருக்கேன். ஸோ கெனனை நான் கான்ஜுகேட் பண்ணனா கான் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இஷ் கான் அப்படின்னு போட்டேன்னா, ஸோ மொடால் வேர்போட ரூல் படி யூஸ்வலா நம்மளோட எல்லா நார்மல் வேர்பும் பின்னாடி இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல போகுங்கிறதுனால இங்க ட்ரெண்ட் பாரன் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணோம்னா ட்ரெண்ட் பாரனும் வித்தவுட் கெட்டிங் செப்பரேட்டட் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல பிளேஸ் ஆகும். இஷ் கான் 6 Uhr aufstehen. I can get up at 6 o'clock. இப்போ இதே மொடால் வேர்ப் ஒரு வே ஃப்ராகால யூஸ் ஆச்சுன்னா எப்படி வரும்? வாரும் willst du 6 Uhr aufstehen. வாரும் willst du 6 Uhr aufstehen. Why do you want to get up at 6 o'clock? Why do you want to get up at 6 o'clock? ஸோ இந்த இடத்துல நான் ஓலன் அப்படிங்கிற ஒரு மொடால் வேர்ப் யூஸ் பண்றேன், வாண்ட் அப்படிங்கிற மொடால் வேர்ப். ஸோ ஓலன் டூ கான்ஜுகேஷன்ல வில்ஸ்ட் அப்படின்னு போடுவோம். ஸோ வரும் வில்ஸ் டூ. ஸோ இந்த வில்ஸ்ட் செகண்ட் பொசிஷனை எடுத்துக்கிறதுனால நம்மளோட ட்ரெண்ட் பாரே வேர்பின் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல பிளேஸ் ஆகும், கான்ஜுகேட் ஆகாம இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல. வரும் வில்ஸ் டூ 6 Uhr aufstehen. வரும் willst du 6 Uhr aufstehen. Why do you want to get up at 6 o'clock? Why do you want to get up at 6 o'clock? இப்போ இதே மொடால் வேர்ப் ஒரு யா ஆர்டர் நைன ஃப்ராகால வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். Dürfen Sie 6 Uhr aufstehen? Dürfen Sie 6 Uhr aufstehen? Are you allowed to wake up or get up at 6 o'clock? Are you allowed to get up at 6 o'clock? So usually யா ஆர்டர் நைன ஃப்ராகால நம்மளோட மெயின் வேர்ப் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கும். இங்க நான் மொடால் வேர்ப் யூஸ் பண்றேன் டியூர்ஃபன் அப்படின்னு. அதனால டியூர்ஃபன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடுறதுனால நம்மளோட ட்ரெண்ட் பாரே வேர்பின் வித்தவுட் கெட்டிங் செப்பரேட்டட் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல போகும். Dürfen Sie 6 Uhr aufstehen? Are you allowed to get up at 6 o'clock? ஸோ ட்ரெண்ட் பாரே வேர்பின் யூஸ்வலா எல்லா ஸ்டேட்மெண்ட்லையுமே நம்ம செப்பரேட் பண்ணி போடலாம். ஆனால் மொடால் வேர்ப் வரும்போது ட்ரெண்ட் பாரே வேர்பனை செப்பரேட் பண்ணாமல் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் நம்ம எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரெண்ட் பாரே வேர்பனுக்கு 2 எலிமெண்ட் இருக்குது. ஒன்று அதோட ப்ரிஃபிக்ஸ் எலிமெண்ட், இன்னொன்று அதோட நார்மல் வேர்ப் எலிமெண்ட். நார்மல் வேர்ப் எலிமெண்ட்டை தான் நம்ம கான்ஜுகேட் பண்ணி செகண்ட் பொசிஷனில் போடணும். அண்ட் நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் எலிமெண்ட்டை நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல பிளேஸ் பண்றோம். இதுதான் யூஸ்வல் ரூல் ஆஃப் ட்ரெண்ட் பாரே வேர்பின். நிறைய எக்ஸாம்பிள், நிறைய வேர்ப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் பாரே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Danke, tschüss.